மிட் வீக் எவிக்ஷன்னு சொல்லி ஒரு பிராங்க போடுறாய்ங்க. என்னன்னா, மிட் வீக் எவிக்ஷன் முடிஞ்சு போச்சு உங்க கதை. என்னது மிட் வீக் எவிக்ஷனா? என்னங்க சொல்றீங்க? ஏங்க நாங்க பையெல்லாம் கூட எதுவும் பேக் பண்ணி வைக்கலங்க. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கண் கலங்க உட்கார்ந்துருக்கும்போது, கவின் உள்ள வந்தவரு. ப்ரமோஷனுக்காக மாஸ் படம் ப்ரமோஷனுக்கு. சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவைங்க வச்சுட்டு போயிடுறேன் இந்தா. நாங்க போனதுக்கப்புறம் எடுத்து படிச்சுக்கங்கன்ட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அவர் போனதுக்கப்புறம் எடுத்து பார்க்குறாய்ங்க. பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. அதுல வந்துட்டு பிராங்க் அப்படின்னு சொல்லி. இதுல வேற ஒருத்தங்க, ஐயோ! பீன்னு போட்டிருந்துச்சா, அத பார்த்த உடனே எனக்கு என் பேருன்னு நெனச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தங்க. அம்மா அப்படி பார்த்தா கூட தமிழ்ல தானேம்மா எல்லார் பேரையும் வாரம் வாரம் போட்டுக்கிறாங்க. ஏங்க அந்த லாஜிக்லாம் எனக்கு வேலை செய்யலங்க. நான் பண்ண கிருத்திரம் பிடிச்ச வேலைக்கு என்னைய அனுப்பி விட்டுருவாங்கன்னு பயம் வந்துருச்சுங்க. இருக்குல்ல, இப்ப மூடிட்டு போயிட்டு ஒழுங்கா இனிமேலாவது இரு. அப்படின்னு நான் சொல்லல. மக்கள் மனசுக்குள்ள நெனச்சிருப்பாங்களோ அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அதோட வந்துட்டு இந்த பிராங்க் பண்ணி பிக் பாஸ் முடிச்சிடுறாரு. மிட் வீக் எவிக்ஷன்லாம் கிடையாது. சும்மா நீங்க பண்ண சேட்டைக்கு. அதுல வேற வந்துட்டு பாஸ் எனக்கு அப்படியே இங்க வரைக்கும் வந்துருச்சு வெளிய அப்படி இப்படின்னு. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா கூட தான் எனக்கு இங்க வரைக்கும் வருது. எதையாவது நானா சொல்றேனா? அப்படின்ட்டு கலாய்ச்சிட்டாரு பதிலுக்கு வேற பெரிய பாஸ். அந்த அளவுக்கு வந்து அசிங்கப்படுத்தி அனுப்புனாலும் இவங்க அடங்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டாக்ஸிக் கேங் அது ஒரு பக்கம் இருக்க.